இந்த பொண்ணு தான் இந்த உலகத்திலே கடைசி மனுஷனா இருக்கும். அங்க இருக்க ரோபோட் தான் இந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு வரும். அங்க இருக்க ரோபோட் தான் இந்த பொண்ணுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் இந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா ரூம்ல இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆன் ஆகும். உடனே இந்த பொண்ணு ரோபோட் இருக்க ரூமுக்கு போய் பார்க்குவா. அங்க இருக்க எல்லா ரோபோட்டும் ஷட் டவுன்ல இருக்கும். அந்த ரூம்ல இருக்க ஒயர் எல்லாமே கட் ஆகி இருக்கும். அப்பதான் இந்த பொண்ணுக்கு ஒண்ணு தெரிய வரும். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு எலி இருக்கதை பார்க்கும். அந்த எலியை ஒரு பாட்டில போட்டு இந்த பொண்ணு வெளியே எடுத்துட்டு போகுவா. போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ரோபோட் வாங்கி அந்த எலியை பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த எலி இங்க இருந்தா எல்லாருக்கும் ஆபத்து வரும். இதை உடனே எரிச்சாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும். உடனே அதை எரிக்கலான்னு எடுத்துக்கிட்டு போகும். இந்த பொண்ணு எவ்வளவோ தடுத்து பார்க்குவோம். ஆனா எதையும் கேட்காம அங்க இருக்க ஹீட் ரூம்குள்ள வச்சிடும். அதை ஆன் பண்ண உடனே அந்த எலி அங்கேயே எரிஞ்சு சாம்பலாகி இந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவ கையால பிடிச்சி கொடுத்துருக்கோம். அதை போய் அந்த ரோபோட் கொண்டு இருக்கும். இதனால ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ரோபோட் அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எப்போ நம்ம பூமிக்கு போகும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கு அந்த ரோபோட் எதுவுமே பதில் சொல்லாது. இந்த பொண்ணு ரொம்பவே அப்செட் ஆகி இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த டோருக்கு அந்த பக்கம் யாரோ கத்துற சத்தம் கேட்கும். இந்த பொண்ணு போயிட்டு பார்க்குவோம். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டு யாரும் இந்த பொண்ணு கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்குவாங்க. உடனே இந்த பொண்ணு ஒரு ஷூட் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவா. அதுக்கு பதிலாக வேற பட்டன் அமைக்கி விட்டுடுவா. உடனே அங்கே இருக்க ரோபோட் எல்லாமே வர ஆரம்பிச்சு. அதே நேரம் அந்த டோருக்கு வெளியே இருந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து இருக்குவா. அந்த ரோபோட்டை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. நான் வந்து அந்த ரோபோட் கிட்ட எதுவுமே சொல்லாத என்ன கொண்டுட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாது. அதுக்கப்புறம் அந்த ரோபோட் அந்த இடத்த விட்டு கிளம்பிடும். அந்த ரோபோட் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு மறுபடியும் அந்த ரூமை விட்டு வெளியே வரும். இந்த பொண்ணு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அதே இடத்துல மயங்கி விழுந்து கிடக்குவா. இந்த பொண்ணு தான் இந்த உலகத்தோட கடைசி மனுஷன் நினைச்சுக்கிட்டே இருக்குவா. ஆனால் இன்னொருத்தவங்க இருக்கிறத பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுவா.